விஜய் மிகப்பெரிய ராஜதந்திரத்தை பண்ணிட்டார். அது எப்படி பண்ணாருன்னு எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா பதவி ஏற்றவுடன் இந்த நம்பிக்கை தீர்மானம் வாக்கெடுப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே போய் ஸ்டாலினை பார்த்து அப்படி கும்பிட்டார். எல்லோரும் திட்டுறாங்க, என்ன ஸ்டாலினை எப்படி போய் பார்க்கலாம், கும்பிட்டார். ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு கட்சியாக கும்பிட்டார். என்ன பணிவு! இவர் சொல்லிட்டார், வைகோ என்ன இவ்வளவு பணிவு, ஸ்டாலின் அசந்துட்டார். ஏன் விஜய் இந்தளவு இருக்கார் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்க, இன்றைக்கி நம்பிக்கை தீர்மானத்துக்கு ஓட்டெடுப்பு நடந்தது. திமுக காரங்க நம்பிக்கை தீர்மானத்துக்கு எதிராக தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் உதயநிதி தலைமையில் எல்லாம் வெளிநடப்பு செஞ்சு ஓட்டெடுப்புலேயே கலந்துக்கல பாருங்கள். அதனால் 144 ஆதரித்தவர்கள், எதிர்த்தவங்க வெறும் 22. அப்போ ஸ்டாலினை போய் கவுத்துட்டாரு பாரு. என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஸ்டாலின் உதயநிதியெல்லாம் கவுத்திட்டு ஓட்டு போடாமே வெளில போயிட்டாங்க. யாருமே ஓட்டு போடல, எல்லாரையும் போய் கும்பிட்ற மாதிரி கும்பிட்டு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காரியம் ஆகணும்னா கழுதையும் கையில் போட்டுக்காம்பாங்க. அதனால் எப்படி இவங்களை திமுகவை கையில் போட்டது மிகப்பெரிய கலை. ஓட்டு போடாமல் போயிட்டாங்கல்ல, அதுவே. ஓட்டு போடாமல் போனால் பரவாயில்ல, ஆனால் ஓட்டு போடாமல் வெளியில் போயிட்டு நம்ம உதயநிதி அப்படியே சட்டசபையில் பெரிய மாதிரி பேசுகிறார். ஏப்பா உதயநிதி, நான் உங்களுக்கு தான் சொல்கிறேன், பெரிய அறிவாளி நீங்கள, லயலா ஸ்டூடெண்ட், என் நாலேஜை பயன்படுத்திக்கங்க, என் அனுபவத்தை பயன்படுத்திக்கங்கன்ட்டு பேப்பரில் இருந்து படிக்கிறார். அப்போ ஒரு இதை பேச தெரியாது, ஒரு விஷயத்தை சொந்தமாக எழுத தெரியாது. பெரிய அறிவாளிங்க நீங்கள், யார் எழுதி கொடுத்து வைடுங்க, அதை பார்த்துட்டு சொந்தமாக படிக்க வாச்சு தெரியுதா? அறிவு ஜீவிகளே, உங்களை தான் சொல்கிறேன் உதயநிதி, அதை பார்த்து சொந்தமாக படிக்க தெரியல, இவர் அறிவாளிங்கிறார்.